ஐயா ஊர்ல இந்த என்ன பண்ணாலும் 42 கிழவி உட்கார்ந்துருக்கும். ஒரு காலத்துல இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு வேணா சிசிடிவி கேமரா வந்திருக்கலாம். ஆமா, ஆனால் ஒரு காலத்துல எல்லா வீட்டு கேமராவும் வாசல்ல கிடக்குற கிழவிதான். அதை தாண்டி எங்க அந்த ஊருக்கு நீங்க போயிருங்க பாப்போம். கண்டிப்பா அதுக்கு கண்ணு தெரியாது. யாரு சிகப்பு சட்டம், அந்த சிகப்பு சட்டம் மட்டும் அந்த கல்விக்கு தெரியும். ஆனா அரசு பள்ளியில படிச்ச மாணவி. எனக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய ஆச்சரியம், வெறும் ஆங்கில பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களாலதான் எல்லா இடத்துலயும் உயர முடியும் நினைச்சிட்டு இருக்கும் போது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தாங்க அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. நீங்க இன்னைக்கு சூப்பர் சிங்கரா இருக்கட்டும், நம்முடைய முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா அரசு பள்ளியிலையும் கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா, நாங்க படிக்கும் போது அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தல. எல்லா அரசு பள்ளிகளிலும் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த குழந்தைகளை இன்னும் ஒரு படி உயர்த்தி இன்றைக்கு எல்லா திரை உலகத்திலும் இவ்வளவு ஏங்க விஜய் டிவியா இருக்கட்டும், இன்னும் மற்ற தொலைக்காட்சியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நீ சொல்லலாம். நான் சொன்னா எனக்கு 6 மாசம் சம்பளம் வராது, உனக்கு பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை. எல்லா தம்பி யூடியூப் சேனல் இதை மட்டும் ப்ரோமோல போட்டு என் வாழ்க்கையை அழைச்சிடாதப்பா ஐயா. ஏதாவது என் வீட்டுக்கார சொல்லிட்டு வீட்டுக்கு போக முடியலங்க. அறந்தாங்கி நிசா மேடையில் அவமானப்படுத்தினா அவர் புருஷனையும் டைட்டில் வச்சிருக்காங்க. என்னைக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க, அறந்தாங்கி நிசா மேடையில் என்ன செய்யறா தெரியுமா, உள்ள போய் பார்த்தா இங்க இருக்க குப்பையை எடுத்து வெளியில போட்டிருக்கான். அதை கூட மன்னிச்சுட்டேன். முந்தா நாள் ஒண்ணு எனக்கே அனுப்பிச்சுடுறான் என் ஃப்ரெண்டு, நிசா அவர் கணவரோடு விவாகரத்துக்கு கோர்ட்டில் அப்ளை செஞ்சிருக்காராம். இல்லை அடுத்த ஜென்மம் இருந்தா கூட அது நடக்காதுடா. எங்க இருந்தா வர்றாங்கன்னு தெரியல. பிள்ளைய அறிவா பெத்துருங்க, தப்பு இல்ல. பிள்ளைக்கு அறிவுன்னு பேர் வைக்காதீங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் அந்த பையனோட ஃப்ரெண்டு வந்து வாசல்ல வண்டியை வச்சுட்டு அப்பாவை பார்த்து கேட்கறான், அப்பா அறிவு இருக்கா? அவன் சொன்னா, அவனை பெத்ததுக்கு எனக்கும் இல்ல உனக்கும் இல்லடான்னு. அப்பாக்களுக்கு மரியாதை கொடுத்ததெல்லாம் ஒரு காலங்க. அப்பா 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 அப்பான்னு உயிரை விடுவா சார். ஒரு 18 வயசு வரைக்கும் அப்பா தான் அவனுக்கு எல்லாமே. ஒரு 18-19 வயசு ஆகட்டுமே, அவனுடைய நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும். என்ன அந்த ஆள் இல்ல சும்மா சோத்த தின்னுட்டு இருக்க மாட்டாரு. 20 வயசு கழிச்சு வித்தியாசமா அம்மாவை பார்த்து கேட்பான், ஏமா உனக்கு வேற ஆள் கிடைக்கல, ஏமா இந்த ஆளை கல்யாணம் பண்ணம்மா. வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை பொம்பளை பிள்ளை பண்ணிட்டுமே இந்த அம்மாக்கள் ரெடியா இருப்போம். உனக்கு 5 வயசு இருக்கும் போது உனக்கு மஞ்ச காமாலையில படுத்துட்ட. இன்னும் நான் காமெடி சொல்லல. யாரு அந்த மனுஷன் இந்த கூவுறாரு, ஏன் சார் அரெஸ்ட் பண்ண வர்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, சட்டப்படி உங்க வீட்டுக்காரர் தப்பு பண்ணிட்டாரு மேடம், தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க, அவர் அனுப்பிச்சு வைங்கன்னு. அதான் ஏன் சட்டப்படி வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாமே? எது இது மயில்? ஏமா காக்கா வளர்த்தா எந்த ஊர்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? பாரு அப்படி பேசாதே. நீ எல்லாம் இவ்வளவு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது உனக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது. பாவி ஏன்னா அப்படி அழுகுற? 16 வருஷத்துல உன் செல்போன்ல வால்பேப்பர்ல யார் போட்டோ வச்சிருக்க? நான் வந்து என் பொண்ணு போட்டேன். அதை ஏன் அரை மணி நேரம் கழிச்சு சொல்ற? இல்ல இங்க சொல்லாம வேடாபான். அண்ணே எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுதுண்ணே. இந்த 14 வருஷத்துல என் புருஷனோட செல்போன் வால்பேப்பர்ல என் போட்டோ மட்டும் தானே இருக்கு. 14 வருஷம் ஆச்சு. மாத்தலையா? மாத்த தெரியாது. அந்த மனுஷனுக்கு வால்பேப்பரே மாத்த தெரியாது, வாழ்க்கையும் மாத்த தெரியாது. மாநில அயலக அணி தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் கலாநிதி வீரசாமி அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. வந்து உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் பார்த்தாரு, திரும்பவும் இந்த 2 மூஞ்சி தானா? அவளா இல்லலனா நினைக்காதம்மா. என்ன நினைக்கலனே, உன்னையும் முன்னாடி அவர் தொகுதியில ஒரு நிகழ்ச்சி கொடுப்பாரு, கவலைப்படாத. அவளுக்கு நடுவர் அவர்களே இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னை ரொம்ப தூரத்துல கார்ல இறக்கி விட்டாங்க. ஆமா, இறங்கி நடந்து போங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் இறங்கி நடந்து வந்தேன் பாருங்க, ஒரு பையன் வேகமா ஓடி வந்து என் பக்கத்துல வந்து நின்னானே. அப்படியா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். கேளுமா. உங்ககிட்டயே ஒரு விஷயம் கேக்குறேன். கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எல்லாம் அவர் ரொம்ப குரூர்னு பாக்குறாரு, என்ன பாக்குறாரு தெரியல. தம்பி வருதா போட்டோ? வருதா தம்பி? எடுத்துட்டு வீட்டுக்கு போ. சத்தியமா வராது. இல்ல புடவைய காய போட்ட மாதிரி இருக்கா கேட்டேன். ஆமா, இவர் அரவிந்த் சாமி தோசைகள்ல தீச்சு வச்ச மாதிரி ஒரு மூஞ்சி. இவர் வந்ததுல இருந்து நிசா அப்படி நிசா இப்படி. நான் இன்னைக்கு பட்டிமன்றம் வர்ற அவசரத்துல மேக்கப் போடாம வந்துட்டேன்டா தம்பி. ஏய் எடு எடு, நான் அந்த வாட்டர் பாட்டில் எடு. வாட்டர் தண்ணி குடிக்கிறானே, இதுல கழுவிட்டு வா மூஞ்சி பாப்பா. சேகரண்ணே வேற மழை வந்துரும் சீக்கிரம் ஆரம்பிங்கன்னாரு. உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? மழை வந்து 5 நிமிஷத்துல அம்புட்டு அணைஞ்சு போயிடும். அப்புறம் அறந்தாங்கி நிசாவா தெரிய மாட்டேன், பறவை முனியம்மாவா உட்காந்துருப்பேன். அங்க தூரத்துல ஒண்ணு பேசிக்க, நம்ம கூட படிச்ச நிசாவா இருக்க முடியும், அம்புட்டு அழிஞ்சிரும். நானே உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அந்த பையன் ஓடி வந்து என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டான்? என்னமா கேட்டான்? நான் உன்கிட்ட கேட்கிறேன்,
அதான் என்ன கேட்டோம்? அழகா பிறந்தது என் தப்பானே. இதை கேட்கிறமே, அது எங்க தப்பா? என்கிட்ட வந்து என்ன தெரியுமா தங்கம் கேட்டான்? அதான் என்ன கேட்டோம்? நடந்தா போறீங்க காணா. சரி தம்பி, வீட்டுல இருந்து அக்கா கார்ல வந்தேன், மேடைக்கு நடந்து தாண்டா போக முடியும்னு. பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்து தானக்கா போகும். பட்டாம்பூச்சியா? நீ தான் பட்டாம்பூச்சியா? ஒருத்தர் கொலை வெறியோட சுத்துறாரு. இங்க ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க, பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த ஆண்கள் மனசு பெண்கள் மனசுக்கு உள்ள போய் என்ன நடப்பாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியும். என்ன தெரியும்? இப்ப பெண்கள்லாம் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க? உண்மைன்னா கை தட்டணும். அவங்க ஒரு பாட்டி நான் வந்து ஆண்கள் மனசுக்கு பெண்கள் மனசுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? ஆண்கள் மனசெல்லாம் அரசாங்க ஆஸ்பத்திரி மாதிரி, எது நடந்தாலும் உடனே தெரியும். பெண்கள் மனசெல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி, எது நடந்தாலும் தெரியாது. ஆனா இங்க ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் நான் சொல்லட்டுமா? இப்ப ஒட்டுமொத்த பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? நிஷா இவ்வளவு அழகா இருக்காளே. அந்த அக்கா சொல்றது விளக்கமா பிஞ்சு போயிரும் பாத்துக்க. ரொம்ப பேசுறா. நிஷா இவ்வளவு அழகா இருக்காளே. கட்டு மாடியில கட்டு மரத்துல ஏத்தி ஏண்டா அதுவே வர மாட்டேங்குது. நிஷா இவ்வளவு அழகா இருக்காளே. நிஷா கட்டியிருக்க புடவை இவ்வளவு அழகா இருக்கே. ஒருவேளை அந்த புடவைய நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோன்னு நினைச்சா அது பொம்பளைங்க மனசு. நிஷாவையே நம்ம கட்டியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருப்போமோ. கடல்ல கொதிச்சிருவோமே தவிர அந்த தவறான முடிவை உன் புருஷனை தவிர வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நடப்பு வேற உனக்கு. அந்த தியாகி ரியாசை தவிர எவனாலே முடியாது. உண்மையிலேயே நல்ல மக்களுங்க, கலகலகலன்னு சிரிக்கிறாங்க. வந்து நுழைஞ்சதுல இருந்து அன்பான மக்கள். நிறைய பேர் இடத்துல நம்ம போயிருக்கோம், சிரிக்கவும் மாட்டாங்க. ஆனா இங்க நல்லா சிரிக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல அவ்வளோ நூறம் பேசிக்கிட்டே இருக்கேன். கீழே இருந்து ஒருத்தர் நான் என் பேச்ச பிடிச்சு போய் உடனே வந்து 500 ரூபாய் கொடுத்தாரு. இங்க எதிர்பார்க்க மாட்டேன். இல்ல பிச்சை எடுக்கிறதுல பெருமை வேற. இப்ப கொஞ்சம் டீசென்ட் ஆயிட்டேன். நீங்க தர்றீங்களா? என்கிட்ட கொடுத்துட்டு உங்க பொண்டாயிட்ட போய் வாங்கிக்கிட்டதுக்கா? அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க, கேட்க மாட்டாங்க உங்க வீட்டுல. ஏன்னா ஊருக்கு போயிட்டாங்க. அம்புட்டு நேரம் அம்புட்டு அமைதியா இருக்கும். நான் மைக்க பிடிச்சேன்னா அம்புட்டு பேச ஆரம்பிக்கும். உண்மையிலே என்ன அவ்வளவு அன்பளிப்பா இங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு உங்களுடைய அன்பும் உங்களுடைய கைத்தட்டும் மட்டும்தாங்க. அதை நிறைய கொடுங்க, அது ஒண்ணே எங்களுக்கு போதும். நடுவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துல நிறைய பட்டிமன்றங்கள், நிறைய பேச்சரங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ல. ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரிந்து ஒரு இளைய தலைமுறை, இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா நிறைய இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இளைய தலைமுறை நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது அண்ணன் உதயநிதி அவர்கள் மட்டும்தாங்க. எல்லா இடங்களுக்கும் ஓடி ஓடி, ஏன் தெரியுமா உழைப்புன்னு சொன்னோம்? இந்த மழை வெள்ளத்துல கண் கூட பார்த்தோங்க. எந்த ஏரியால அது அவர் தொகுதி இல்லைன்னா கூட கவலைப்படாம எல்லா தொகுதியையும் தன் தொகுதியாக்கி எல்லா இடங்களிலும் களம் கண்ட ஒரு மிகப்பெரிய வீரர் அப்படின்னா அண்ணா மட்டும்தாங்க. எல்லா இடத்துலயும் போய் நின்னாங்க. ரொம்ப பெருமையாவே சொல்றேன். அண்ணா அவர்கள் செஞ்சாங்க, கட்சிக்காரங்க செய்கிறாங்க. தனி ஒரு மனுஷியாக இருந்து இந்த புயல் வெள்ளத்தில் யாருக்கும் பாதிப்பு வந்தபோது வீடு வீடாக போய் நிவாரணப் பொருட்களை கொடுத்தவர் அறந்தாங்க நிஷாவும் ஒருத்தர். பெருமையான விஷயம் தான். பெரியார் பேசினார், அண்ணா ஆசைப்பட்டார், கலைஞர் கனவு கண்டார், நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் அதை இன்று வரை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நடுவர் அவர்களே, இன்னைக்கு தந்தை பெரியார் அவருடைய நினைவு தினம் எல்லாம் பேசணும். இன்னைக்கு நினைவு தினம். எனக்கு என்னன்னா, இப்ப அடுத்த வருஷம் என்ன நடக்குதுன்னு இந்த வருஷமே நம்மளால கணிக்க முடியாதுன்னு, அந்த அளவுக்கு இன்னும் ஆண்டவன் நமக்கு அறிவை கொடுக்கல. தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிட்டு வெளில வர்றாரு. நம்ம அந்த ஊர்ல இன்னும் எங்க ஊர்ல எல்லாம் அந்த பழக்கம் இருக்கு. இப்பதான் அந்த ஃபாரின் கல்ச்சர் மாதிரி கொண்டு வந்தாங்க. பைப்பத்தோம் இன்னும் எங்க ஊர் அறந்தாங்கெல்லாம் போனா சாப்பிட்டு வெளில வந்தா ஒருத்தர் தண்ணி எடுத்து கையில ஊத்துவாங்க. அந்த பழக்கம் இருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் சாப்பிட்டு வெளில வரும்போது ஒரு குட்டி பையன் தண்ணி அள்ளி அள்ளி ஊத்திக்கிட்டு இருந்தான் கையில. பெரியார் அவர்கள் கையை நீட்டினோட தண்ணியை ஊத்திருக்கான். போதும்டா போதும்டா கழுவிட்டேன்டான் இருக்காரு. திரும்பி திரும்பி ஊத்திட்டே இருந்தான் பாருங்க. பெரியார் சொன்னாரா, டேய் தண்ணியை வீணடிக்கிறீங்க, பின்னாடி பாருங்க தண்ணியை காசு கொடுத்து வாங்குற நிலைமை வரும்டான்னாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மனுஷங்க இன்னைக்கு நாங்களாம் அந்த கிராம விஷயம் சொல்லவா நிஷா, இன்ன வரைக்கும் ஒரு தலைவருடைய சிந்தனையை பொறுக்க முடியாமல் ஒரு கூட்டம் திட்டிக் கொண்டே இருக்கிறதுன்னா அது தலைவர் தந்தை பெரியாரை தவிர உலகத்தில் வேற எந்த தலைவர் தண்ணியை காசு கொடுத்து வாங்கி விட்டார். முனையே ஊர்கள் எல்லாம் போனீங்க, நான் நடந்து போகும்போது தவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு டீ கடையிலயோ பெட்டிகள்லயே போய் அண்ணே தண்ணி கொடுங்க நமக்கு நம்ம டம்ளர்ல முந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு போய் எங்க கேட்டுருங்க பாப்போம், தப்புன்னு கேட்பாரு, 1/2 லிட்டரா 1 லிட்டரா சாவலாம்டா அவங்க கூட வாழ்றதுக்கு. எல்லாம் மாறிடுச்சுங்க. ஒரு காலத்துல வீட்டுக்கு வாசல்ல திண்ண கட்டாம வீடே கிடையாது. ஏன் தெரியுமா? வழிபோக்கர்கள் யாரு வந்து கால்
உட்கார்ந்து போகலாம். ஆமா, எப்படி வேணாலும் உட்காரலாம். திண்ண கட்டி வீடு கட்டவன் தமிழன். நீங்க எங்கேயாவது போய் திண்ணைய பாருங்க. இப்ப கட்டினீங்கன்னா திண்ணையில 2 வருஷம் இருந்துட்டு அவன் வீடுன்னு சொல்லுவான். ஐயா, காம்பவுண்ட் கட்டினவனை கூட நான் மன்னிச்சிருவேங்க. காம்பவுண்ட தொற்று வாங்கலோன்னு காம்பவுண்ட் ஃபுல்லா அந்த ஜல்லிய வச்சு, இந்த கம்பிய வச்சு, இந்த அது என்னது, இந்த பாட்டிலோட ஒடிச்சு வச்சிருக்கோம்ல, பாட்டில் ஓடு, அதெல்லாம் வச்சு எவனும் உள்ள வந்துட கூடாதுன்னு முடிவுல இருக்கான் சார். எவ்வளவு பிரச்சனை தெரியுமா இன்னைக்கு. அதை விட என்ன தெரியுமாண்ணே, ஒரு காலத்துல எல்லாம் தெருவுக்கள்ல நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கடைசி சாப்பாடு இருந்தா கூட யாராவது பட்னியா போறாங்களான்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டோம். அப்படி வளர்ந்தவங்க நம்ம. இன்னைக்கு யாராவது பக்கத்து வீட்டுக்காரன் வாசனை புடிச்சிருவானோன்னு ஜன்னலை முத கொண்டு சாத்திடுறோம். என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோனே தெரியலங்க. எல்லாத்தையும் தாண்டி அப்படி இருந்தாலும் வாசம் புடிச்சு நீ போயிடுறியாம. நான் வாசம் புடிச்சலாம் போறது இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறது. ஏங்க ஒருவேளை என்ன என்னை பார்த்தா உனக்கு அப்படியானே தெரியும். நான் எவ்வளவு டீசென்டான பொண்ணு தெரியுமா? தெரியுமா? இப்பெல்லாம் எங்க வீட்டுல நான் சமைச்சு சாப்பிட கத்துக்கிட்டேன். நிஜமா நான் நல்லா சமைப்பேங்க. இங்க இருக்கிற தம்பி உலகத்திலேயே கேவலமான கடைசி சிரிப்பு. இல்ல, உண்மையா சொல்றேன். நிஷாவுடைய ஒரு பெருமையை சொல்றேன். நிஷாவோட பெரியப்பா தான் பெரியப்பா. உண்மையாவே ரொம்ப அற்புதமான மனுஷன். 100 வீட்டுல இன்னைக்கு அடுப்பு எரியுதுன்னா அதுக்கு நிஷாவோட பெரியப்பா தான் காரணம். ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம். நன்றி. ஏன்னா சிலிண்டர் போடுறாரு. ஐயா, நான் உண்மையிலே நல்லா சமைப்பேங்க. சும்மா சந்தேகப்பட்டு இருக்காதீங்க. உங்களை மாதிரி யார் வந்தாலும் வீட்டுக்கு வெறும் தண்ணி கொடுத்து அனுப்புற ஆள் நான் கிடையாது. சரி. எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் காபி தான் சார் கொடுப்பேன். சரி. அப்பதான் ஜென்மத்துக்கு எவனும் வர மாட்டான். குட்டிச்சு 10வது நிமிஷத்துல ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருப்பாங்க. தெருவுல பேசிக்குவாங்க, யாரும் நிஷா வீட்டுல காபி குடிச்சிருக்காங்க, டி இந்தா ஏத்திட்டால. அப்பெல்லாம் பேசாதானே. நிஜமாவே நல்லா சமைக்கக்கூடிய ஆள் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இங்க இருக்காங்கல்ல, நிறைய குழந்தைகள் இன்னைக்கு நாங்க படிக்கும் போது, நானும் அரசு பள்ளியில படிச்ச மாணவி. எனக்கு என்ன தெரியுமா ஒரு பெரிய ஆச்சரியம், வெறும் ஆங்கில பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களாலதான் எல்லா இடத்துலயும் உயர முடியும் நினைச்சிட்டு இருக்கும் போது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தாங்க அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. நீங்க இன்னைக்கு சூப்பர் சிங்கரா இருக்கட்டும், நம்முடைய முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா அரசு பள்ளியிலையும் கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா, நாங்க படிக்கும்போது அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தல. எல்லா அரசு பள்ளிகளிலும் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த குழந்தைகளை இன்னும் ஒரு படி உயர்த்தி இன்றைக்கு எல்லா திரை உலகத்திலும் இவ்வளவு, ஏங்க விஜய் டிவியா இருக்கட்டும், இன்னும் மற்ற தொலைக்காட்சியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நீ சொல்லலாம். நான் சொன்னா எனக்கு 6 மாசம் சம்பளம் வராது. உனக்கு பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை. எல்லா தம்பி யூடியூப் சேனல் இதை மட்டும் ப்ரோமோல போட்டு என் வாழ்க்கையை அழைச்சிடாதப்பா. ஐயா, ஏதாவது என் வீட்டுக்கார சொல்லிட்டு வீட்டுக்கு போக முடியலங்க. அறந்தாங்கி நிஷா மேடையில் அவமானப்படுத்தினா அவர் புருஷனையும் டைட்டில் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க, அறந்தாங்கி நிஷா மேடையில் என்ன செய்யறா தெரியுமா? உள்ள போய் பார்த்தா இங்க இருக்கு குப்பை எடுத்து வெளியில போட்டிருக்கான். அதை கூட மன்னிச்சுட்டேனே. முந்தா நாள் ஒண்ணு எனக்கே அனுப்பிச்சுடுறான் என் ஃப்ரெண்டு. நிஷா அவர் கணவரோடு விவாகரத்துக்கு கோர்ட்டில் அப்ளை செஞ்சிருக்காராம். இல்லை, அடுத்த ஜென்மம் இருந்தா கூட அது நடக்காதுடா. எங்க இருந்தா வர்றாங்கன்னு தெரியல. ஒரு கட்சி எல்லா அரசு பள்ளிகளிலும் கலை நிகழ்ச்சி நடத்தி படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் பாட்டிலும் ஆட்டத்திலும் எல்லாவற்றிலும் நம்முடைய குழந்தைகள் உயர்ந்திருக்க வேண்டும் என்று எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு ஸ்கூல்ல நம்மளாம் படிக்க, என்னையெல்லாம் கொண்டு போய் எங்க அப்பா அரசு பள்ளியில சேர்த்தாருன்னு இன்னைக்கு என்னால மறக்க முடியாது. நான் அறந்தாங்கி TLC படிச்சேன். எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, அது நிராசையாவே போயிருச்சு. நான் பெரிய படிப்பாளியா வரணும்னு. நான் ஒரு பெருசாலின்னு அவருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி சேர்த்தாரு, இது நீ உனக்கும் நடந்திருக்கும், என்ன வேணாலும் என் பிள்ளைய அடிங்க, நான் வந்து கேட்கவே மாட்டேன். ஆமா, இல்லன்னா உள்ள அடிக்க மாட்டாங்கல்ல, தூக்கி வச்சு கொஞ்சுவாங்கல்ல. எங்களெல்லாம் தூக்கி போட அந்த மிதி மிதிப்பாங்க மேடம். எங்க வீட்டுல எங்க ஸ்கூல்ல ரோசி டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க அடிக்கலாம் மாட்டாங்க, ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கையாளுவாங்க. அடிக்க மாட்டாங்க, இப்படி நிரடுவாங்க. எங்க கிளாஸ்ல நாங்க ஒரு 10 பேர் கடைசி பெஞ்ச். இந்த கடைசி பெஞ்சுங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷங்க. இந்த முதல் பெஞ்சுக்கும் கடைசி பெஞ்சுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. வாத்தியார் சொல்ற ஜோக்க கேட்டு சிரிச்சானா அவன் முதல் பெஞ்சு, வாத்தியாரையே ஜோக்கரா நினைச்சு சிரிச்சானா அவன் லாஸ்ட் பெஞ்சு. ஐயா, அம்புட்டு லாஸ்ட் பெஞ்சு. நான் லாஸ்ட் பெஞ்சு. நேரா உள்ள போய் மாட்டுவேன். நரடுவாங்க, அப்படியே நெளிச்சு எல்லாரும் கிளாஸ் ரூம்ல வந்து சட்டையை தூக்கி பாப்பாளுங்க. செவந்து கிடக்கும் கருமம். எனக்கு அப்பவும் செவந்து கிடக்காது. அந்த கலர்ல நம்மள பெத்து போட்டிருக்காங்க. எனக்கெல்லாம் இந்த 90-100 மார்க் வாங்குற மாணவனை விட இந்த 35-40 வாங்குறவனை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இந்த 90-100 மார்க் வாங்கலாம் அந்நிய மண்ணுக்காக உழைக்கிறான். 35 வாங்குறவன் தான் சார் இந்திய மண்ணுக்காக உழைக்கிறான். பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறான். ஆமாண்ணே. அதுலயும்
பள்ளிக்கூடங்கள்ல சேர்க்கும் போதுங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கொண்டு போய் விட்டுட்டு அவ்வளவு என்ன பையன் உருண்டு உருண்டு அழுவாங்க. அப்பா கொண்டு போய் விட்டுட்டு அடிங்க சார் நான் கேட்க மாட்டேன்னு வந்துருவாரு. பிள்ளை நல்லா படிச்சு வந்துச்சு. இன்னைக்கு அப்படியே நடக்குது. அப்பா அழுதுகிட்டே போறாரு பள்ளிக்கூடத்துக்கு. டீச்சரை ஒண்ணும் பண்ணிடாதடா, பாவமா இருக்குடா, பச்சை பிள்ளையா இருக்குடா. அதுக்கு இவன் அதெல்லாம் அது நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. என் லைன்ல கிராஸ் பண்ணா காம்பஸ் எடுத்து குத்தி விடுவேன். இவங்க 2 பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க. ரமேஷ் ஹோம்ஒர்க் இல்லடா, மிஸ் அடிப்பாங்களோ, நம்மள அடிச்சாதான் மிஸ் ஜெயில போட்டுருவாங்களேடா. ஓ குட்டிச்சவரா போயிட்டாங்க. இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க, நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க. இந்த மேடை இதை மட்டும் பேசிட்டு நாங்க போக முடியாது. இன்னும் நிறைய 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 விஷயங்களை உங்க காதுக்கு நாங்க கொண்டு வந்துகிட்டே இருப்போம். நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க. ஒருவேளை உங்க பிள்ளையெல்லாம் வந்து அம்மா ஸ்கூல்ல இன்னைக்கு டீச்சர் அடிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா உடனே அங்காளி பங்காளியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிடாதீங்க. முதல்ல நாம பெத்த வானரம் என்ன பண்ணுச்சுன்னு உட்காந்து பாருங்க. பெரிய வழி என்ன தெரியுமா? இன்னைக்கும் சொல்றேங்க, எந்த பிள்ளையெல்லாம் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கி படிச்சுச்சோ பின்னாடி என்ன அடி வாழ்க்கையில விழுந்தாலும் அவனால எந்திரிச்சு நிக்கக்கூடிய திராணியும் தெம்பும் இருக்கும் சார். வாத்தியார்ட்ட அடி வாங்கினவன்லாம் நல்ல மாணவன். இன்னைக்கு வாத்தியார்ட்ட அடி வாங்கலன்னா 20 வருஷம் கழிச்சு கண்டிப்பா போலீஸ் அடி வாங்குவான். கரெக்ட். 2ல 1 நடக்கும். உண்மை. ஆசிரியர்களை தெய்வமா மதிக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம்ல. நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? ஆசிரியரை எப்படி நம்ம தெய்வமா வணங்குறோமோ அதே மாதிரிதான் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் இன்றைக்கும் அப்பா வழியில் நடந்து அப்பாவை தன் ஆசிரியராக மனதில் கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காருல்ல. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யலங்க, அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதையும் சேர்த்து செஞ்சுட்டு இருக்காருல்லங்க. அதுதாங்க மிகப்பெரிய உழைப்பு. அருமை. நடுவர் அவர்களே, நம்ம இன்னைக்கும் ஊர்கள்ல பாக்குறோம் அப்பாக்களுக்கு மரியாதைங்கிறது துளி கிடையாதுங்க. சின்ன பிள்ளையில 5 வயசுல பாக்கணுமே, எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பாம்மா. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட எங்க அப்பாட சொல்றேன் இருறா அப்படிமா. ஆனா பிள்ளைங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் சார், பிள்ளைய அறிவா பெத்துருங்க, தப்பு இல்ல. பிள்ளைக்கு அறிவுன்னு பேர் வைக்காதீங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் அந்த பையனோட ஃப்ரெண்டு வந்து வாசல்ல வண்டியை வச்சுட்டு அப்பாவை பார்த்து கேக்குறான், அப்பா அறிவு இருக்கா? அவன் சொன்னா, அவனை பெத்ததுக்கு எனக்கும் இல்ல உனக்கும் இல்லடான்னு. அப்பாக்களுக்கு மரியாதை கொடுத்ததெல்லாம் ஒரு காலங்க. அப்பா 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 அப்பான்னு உயிரை விடுவான் சார். ஒரு 18 வயசு வரைக்கும் அப்பா தான் அவனுக்கு எல்லாமே. ஒரு 18 19 வயசு ஆகட்டுமே, அவனுடைய நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும். என்ன அந்த ஆள் இல்ல சும்மா சோத்த தின்னுட்டு இருக்க மாட்டாரு. இன்னும் 20 வயசு கழிச்சு வித்தியாசமா அம்மாவை பார்த்து கேட்பான், ஏமா உனக்கு வேற ஆள் கிடைக்கல, ஏமா இந்த ஆளை கல்யாணம் பண்ணம்மா. அப்பாக்களுக்கான மரியாதையே இன்னைக்கு நிறைய மாறிடுச்சுங்க. ஆனா இங்க நிறைய பிள்ளைகள் இருக்கீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த உலகத்திலேயே நாங்க என்னடா ஒரு பொண்ணு தானே இப்படி சொல்றாலும் அப்படிலாம் நீங்க கோச்சுட்டாலும் நாங்க அவ்வளவுப்பட மாட்டோம். ஏன்னா பொண்ணுன்னா நாங்க நம்பல, அப்புறம் ஏன் கோச்சுக்கிறோம்? மிஸ்டர் பழனி கருவாப்பையில சொல்லுங்க, ஒளிச்சுடர் தன்றினே. என்னடா பெண்ணே வந்து பெண்ணுக்கு இப்படி பேசுறாங்களேன்னு கிடையாதுங்க. என்னைக்குமே அம்மாவை காட்டிலும் அப்பாக்கள் ஒருபடி உயர்ந்தவர்கள். என்ன காரணம் தெரியுமா? வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை பொம்பளை பிள்ளை பண்ணிட்டுமே இந்த அம்மாக்கள் ரெடியா இருப்போம். உனக்கு 5 வயசு இருக்கும் போது உனக்கு மஞ்ச காமாலையில படுத்துட்ட. இன்னும் நான் காமெடி சொல்லல. யாரு அந்த மனுஷன் இந்த கூவுறாரு? இல்ல, அவர் ரெடி ஆயிட்டார். இது காமெடியா தான் இருக்கும் அப்ப நம்பிட்டாப்ல. ராயாபுரம் உனக்கு 5 வயசு இருக்கும் போது உன்னை நான் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினேன். 5 வயசுல நீ தூக்கிட்டு தான் ஓடி தொலையணும். நானாவா ஓடுவேன் ஆஸ்பத்திரிக்கு? உனக்கு 7 வயசு இருக்கும் போது நீ கீழே விழுந்துட்ட, நீ தான் தள்ளியே விட்டுருப்ப. உனக்கு 8 வயசு இருக்கும் போது, ஒரு 18 வயசு வரைக்கும் அம்மா சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க எல்லா வீட்லயும் நினைச்சு பாருங்களேங்க. இப்ப எங்க வீடா இருக்கட்டும் உங்க வீடா இருக்கட்டும், தான் பட்ட வலியை ஒரு நாளும் சொல்லி பிள்ளைகளுக்கு அந்த வலியை கொடுத்துட கூடாதுங்கிறதுல அப்பாக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. அதனாலதான் அப்பாக்களை ஒருபடி உயர்ந்து பாக்குறோம். அந்த வழியில தான் நடுவரவர்களே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை தன்னுடைய தலைவராக எடுத்துக்கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் உழைக்கிறாருன்னா அப்பான்னு கூப்பிட்டது இல்லைங்க, தலைவர் 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 தான். நடுவர் அவர்களே, எங்க ஊர்ல அன்னைக்கு ஒரு பையன் இந்த மரையேறதுக்கு எனக்கு ஏற தெரியலன்னா அப்பா சொன்னாரா, ஏறுறா தங்கம், அப்பா சொல்லி கொடுக்குற ஏறு அப்படின்னு. எல்லா அப்பாக்களும் சைக்கிளோட கத்து கொடுப்பாங்க, நீச்சல் அடிக்க அப்பாக்கள் தான் கத்து கொடுப்பாங்க. ஏறு ஏறு மரம் ஏறு அப்பா சொல்லி கொடுக்குறேன். அப்பா ஏற தெரியாதுப்பா, நான் விழுந்துருவேன்ப்பான்னு. விழ மாட்டடா அப்பா, இதுக்கு நிக்கிறேன் பக்கத்துலயே நிக்கிறேன், நீ விழுந்தே அப்பா பிடிச்சிக்கிறேன் ஏறுன்னு இருக்காரு. இவனை குடுன்னு ஏறான் பாருங்க, பொத்து நிக்கிற விழுந்தா அப்பா பிடிக்கல. அவன் எந்திரிச்சு தட்டிட்டு சொன்னானா, நீதான் அப்பானடா ஏறு, என்ன பிடிச்சிக்கிறேன், என்ன எனக்கு என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? அப்பா சொன்னாரா, இந்த உலகத்துல நீ யாரையும் நம்ப கூடாது,
ஏன் ஒன்ன கூட நம்ப கூடாது, யாரையும் நம்ப கூடாது. உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நம்பி மேலே ஏறினா மட்டும்தான் உன்னால சாதிக்க முடியும்னு சொன்னாருன்னா, இன்றைக்கு அந்த தகப்பன் ஸ்தானத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் இருக்காங்க. நீ யாரையும் நம்பாதடா, உன்னை மட்டும் நம்பு, அப்பதான் அந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு சொன்னாருன்னா, நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் தன்னை மட்டும் நம்பவில்லை, தன்னோடு சேர்த்து உடன் பிறப்புகளையும் நம்பிக்கொண்டிருக்கிறார். அதனாலதாங்க இன்னைக்கு உதயசூரியன் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. நடுவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இங்க நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க. வந்த உடனே நாங்களும் சொல்லுவோங்க, பெண்கள் இருக்கிற மேடை ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்க சிரிச்சிட்டாங்கன்னா அந்த நிகழ்ச்சி அவ்வளவு சக்சஸா இருக்கும். சக்சஸ். எல்லா பெண்களுக்கும் எப்பேற்பட்ட புருஷன் வேணும்னு ஆசை தெரியுமா? பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருந்தா சந்தோஷமா இருக்கும். பழைய பாண்டியன் ஸ்டோர் இப்ப வர்ற பாண்டியன் ஸ்டோர்ல அவர் பேர் தான் மாறி இருக்கே தவிர அந்த பேர் மூர்த்தி. சரி, மூர்த்தி மாமா. பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி புருஷன் கிடைச்சா சந்தோஷம். நமக்கு கிரகம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா இருக்கு. ஆனா ராதிகாவும் 2 பேரும் சேர்ந்துறாங்களாமே. நான் பேச மாட்டேன், ஏன்னா அது எங்க எனக்கு 6 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு. ஏங்க வச்சு மேய்க்க முடியுதாங்கண்ணே? உனக்கு விஷயம் தெரியுமாண்ணே? 10 நாளைக்கு முன்னாடி உன் மச்சான் என் புருஷன், நீ அவ்வளவு அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு கொண்டு நடக்கல, நீ ஏன்டா அவ்வளவு அதிர்ச்சி ஆகுற? அதான் என்ன பண்ண, 10 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சுண்ணே. போலீஸ் வந்துருச்சா? ஆமா. எதுக்கு? என்ன பார்த்தா அப்படியே திருட்டு பிள்ளையா நானு? இல்ல, நீ திருட்டு பிள்ளைதான், அந்த தொழில விட்டுட்டேன். சரி, அதான் இப்ப இல்ல சொல்லு. வீட்டு வாசல்ல நின்னு என் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்கப்பா. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணாங்கல, அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. ஏன் வந்துட்டாங்க? சட்டப்படி அந்த மனுஷன் ஏதோ தப்பு இருக்காரு. அதான் என்ன பண்ணாரு? நானும் கேட்டேன் அவங்கள பார்த்து, சார் என் குடும்பம் மானசமான குடும்பம், நல்ல குடும்பம், பக்கத்து வீட்டுல கூட கேட்டு பாருங்க, நாங்க ரொம்ப டீசென்டானவங்க, கதவை 24 மணி நேரம் பூட்டிட்டு எதிர்த்த வீட்டுல சாப்பிடுற குடும்பம் எங்க குடும்பம், பிச்சை எடுத்தா கூட வெளியில தெரியாது. சும்மா இருந்தேன். குடும்பத்தை போய் எப்படிங்க எப்படி பேசலாம்? ஏன் சார் அரெஸ்ட் பண்ண வர்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, சட்டப்படி உங்க வீட்டுக்காரர் தப்பு பண்ணிட்டாரு மேடம், தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க, அவரை அனுப்பிச்சு வைங்கன்னு. அதான் ஏன் சட்டப்படி வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாமே? எது இது மயில்? ஏமா, காக்கா வளர்த்தா எந்த ஊர்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? பாரு, அப்படி பேசாதே. நீ எல்லாம் இவ்வளவு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது உனக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது. பாவி, ஏன்னா அப்படி அழுகுற? 16 வருஷத்துல உன் செல்போன்ல வால்பேப்பர்ல யார் போட்டோ வச்சிருக்க? நான் என் பொண்ணு போட்டேன். அதை ஏன் அரை மணி நேரம் கழிச்சு சொல்ற? இல்ல, இங்க சொல்லாம வேடாபான். அண்ணே, எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுதுண்ணே. இந்த 14 வருஷத்துல என் புருஷனோட செல்போன் வால்பேப்பர்ல என் போட்டோ மட்டும் தானே இருக்கு. 14 வருஷம் ஆச்சு. மாத்தலையா? மாத்த தெரியாது. அந்த மனுஷனுக்கு வால்பேப்பரையும் மாத்த தெரியாது, வாழ்க்கையும் மாத்த தெரியாது. அது ஒரு பேசிக் குழந்தை. அந்த குழந்தைய நாம தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏங்க, வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு நம்ம எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இன்னைக்கு யாருக்கும் வரமாட்டீங்க சார். யாரையாவது கிண்டல் பண்ணி கேலி பண்ணி உருவ கேலி பண்ணி இதுலயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ எல்லாம் காலையில எந்திரிச்சு யார் முகத்துல முழிப்புன்னு எனக்கு தெரியாது. என் வீட்டுக்கார கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல காலையில எந்திரிச்சு என் முகத்துல தான் சார் முழிப்பாரு. டெய்லி காலையில எந்திரிச்சிருவாரு மேடம், கண்ணை இறுக்கி முடிக்குவார். தங்க குட்டி, என் மாமியா பின்னாடி சொல்லும், பண்ணி குட்டி போய் தங்க குட்டி காமறேன். ஆனா ஒண்ணுங்க, 1000 கொரோனா வந்தாலும் என் வீட்டு மாமியார நகர்த்திட்டு போக முடியலைங்க. அதுவாட்ட உட்காந்துருக்கு. எனக்கு என்னன்னு நான் அப்படியே விறுவிறு ஓடி போய் அவரை பார்ப்பேன். கண்ணை திறந்து பார்த்து சிரிச்சிட்டு திரும்ப தூங்கிடுவார். நானும் கேட்டேன், ஒண்ணு முழிச்சு எந்திரிச்சு தொலைக்கணும். 14 வருஷமா நீயும் பாக்குற, எந்திரிச்சு பார்த்துட்டு திருப்பி தூங்குற, என்ன காரணம்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, முழிச்சு பார்ப்பேன், இன்னும் விடியல இருட்டா இருக்குன்னு படுத்து தூங்கிடுவேன்னாரு. வாழ்க்கையில என் வாழ்க்கை அப்படி விடியாம போகும் நினைக்கலன்னு. குடும்பத்துல என்னைக்குமே அந்த மனைவிங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க வாழ்க்கையில. அப்பதான் வெளியில நம்ம என்ன இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷத்துல நான் ரொம்ப அதட்டி எல்லாம் பேச மாட்டேன்னு. நான் எப்பவுமே வீட்டுல சும்மா அப்படி உங்க முன்னாடி அதட்டுறனே தவிர வீட்டுல தங்கமான புள்ள. ஆனா எழுத்த வீட்டுல ஒரு அம்மாக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. அந்த அம்மா என்னைய பார்த்து நாயின்றுச்சுனே. என்னைய பார்த்து நாயின்னு சொல்லிச்சா? உன் தங்கச்சி எப்படி நாயின்னு சொல்லாது? நாயின்னு சொல்ற அளவுக்கு நீ என்ன நாய் என்ன கேவலமா? தப்பா சொல்றோம் அண்ணே. அந்த அயன் பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்களேன், வாயில தேய்ச்சி போடுறேன் இன்னைக்கு நானு. இனி இருந்தா என்ன இல்லாட்டி நானு. ஏங்க, என்னைய பார்த்து உன் தங்கச்சியை பார்த்து சரி நாயின்னு எப்படி சொல்லலாம்? தப்பு தானே அது? தப்பு தானே. எனக்கு அழுகாச்சியா வந்துருச்சுங்க. உள்ள போய் எங்க வீட்டுக்கார சொல்றேன், ஏங்க என்ன பார்த்து நாயிட்டா. எங்க வீட்டுக்கார சொன்னாரு, லேடிஸ் கூட சண்டை போட மாட்டேன். ஏன்னா அவர் ஏன் கூட சண்டை போட மாட்டாரு, லேடிஸ் கூட சண்டை போட மாட்டேன். எங்க அம்மா அதுல ஸ்பெஷலிஸ்ட் கூட்டிட்டு போனாரு.
சரி மாமியார் மருமகளை விட்டு கொடுக்காதுன்னு விறுவிறுன்னு போய் குப்பி மாமி இந்த மாதிரி ஆயிருச்சு வாங்கன்னு எங்க மாமியார் சேலையை வரிஞ்சு கட்டிட்டு வாசலுக்கு வந்து அப்படி விட்டுச்சுங்க ஒரு சவுண்டு. யார பார்த்து நான் என்ன வெள்ளவாடி உனக்கு கண்ணு தெரியாது அறிவில்ல யார பார்த்து நான் என்ன. இந்த ஸ்லாங் நல்லா இருக்கு ஐயா. முடிச்சுட்டாங்க நீ வேற. காலையில எங்க வீட்டுக்கார போய் என்னங்க அப்படிம்ப அம்புடுக்கு நீ தான் காரணம். அறிவில்லை உனக்கு. யாரை பார்த்து நாய்ங்கிற. உனக்கு நாய்க்கு பேய்க்கு வித்தியாசம் தெரியாதான் இது உள்ள வந்துருச்சுங்க. என்னைய பார்த்தா அந்த பேய் மாதிரி அண்ணன் இருக்கு. இவ்வளவு அழகான பேய் எந்த உலகத்திலேயாவது இருக்காண்ணே. பேய் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணே. குடும்பத்துல நாம என்னதான் சரியாக இருந்தாலும் கூட வெளியில போய் நீங்க உழைங்க, மக்களுக்காக உழைச்சிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லாம வீட்டுல இறுக்கி பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில சந்தோஷமா உழைக்க முடியாதுங்க. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் மக்களுக்காக உழைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இன்னும் முக்கிய பங்கு நம்முடைய அந்நியாரையும் சேரும் என்பது உண்மையான உண்மைங்க. வீட்டுல அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க எல்லாரும். நல்லபடியா போயிட்டு வாங்க, எல்லா வேலைகளும் செய்யுங்க, மக்களுக்காகவே இருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு விளையாட்டு துறையிலும் கூட நீங்க சென்னையை நம்ம ஏற்கனவே நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, ரோடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் ஃபார்முலா கார் பந்தயம் நடத்தி உலகமே சென்னையை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய மனிதர் என்று சொன்னால் அது அண்ணன் உதயநிதி அவர்கள். அதுக்கும் 1000 விமர்சனங்கள் இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே கிடையாது சார். நீங்க சும்மா நீங்க என்ன பண்ணாலும் ஐயோ சூப்பரா பண்றீங்க, ஐயா நல்லா பண்றீங்க, ஐயா ஊர்ல இந்த என்ன பண்ணாலும் 42 கிழவி உட்கார்ந்துருக்கும். ஒரு காலத்துல இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு வேணா சிசிடிவி கேமரா வந்திருக்கலாம். ஆமா. ஆனால் ஒரு காலத்துல எல்லா வீட்டு கேமராவும் வாசல்ல கிடக்கிற கிழவிதான். அதை தாண்டி எங்க அந்த ஊருக்கு நீங்க போயிருங்க பாப்போம். கண்டிப்பா. அதுக்கு கண்ணு தெரியாது யாரு சிகப்பு சட்டம், அந்த சிகப்பு சட்டம் மட்டும் அந்த கிழவிக்கு தெரியும். அதை தாண்டி யாராலையும் போக முடியாது. ஆனா என்ன தெரியுமா பெரிய ஆச்சரியம், கிழவிகள் வாசல்ல இருக்கும் பொழுது அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை கூட நடக்கலைங்க, எதுவும் நடக்கல. என்னைக்கு கிழவியெல்லாம் தூக்கி முதியோர் இல்லத்துல போட்டு கேமரா வச்சோமோ எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் உண்மையிலே என்ன, இப்ப நீங்க தெருவில் நான் போனேன்னு வச்சுக்கேன், சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போனாலும் எங்க எதிர்த்த வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க, நான் அவங்க ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த அம்மா வாசல்லே உட்காந்துக்கும். நான் ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு போனேன், இந்த கலர் உனக்கு எடுக்கல, மறுநாள் ரோஸ் போட்டு போவேன், இந்த கலர் உனக்கு எடுக்கல, மறுநாள் பச்சையில போவேன், இந்த கலர் உனக்கு எடுக்க. நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன்டி இன்னும் மாதிரி உன்னை ஆண்டவன் எடுக்கல, என்னைய கொல்றதுக்குனேவா உன்னைய பெத்து போட்டிருக்காங்க வாசல்ல. அடே இந்த உலகத்திலேயே பெரிய அழகு யாரு தெரியுமா? பெரிய அழகு யாரு தெரியுமா? பெரிய அழகன் யாரு தெரியுமா? யாருங்க? நான் இன்னைக்கு சொல்றேன், மனசுல நிறுத்தி வச்சுக்கோங்க. ஐயா இன்னும் நீங்க வீட்டுக்கு போலையா? உங்க வீடு இந்த ஏரியாவா வேற ஏரியாவா? நான் நல்லா இருக்கான் அவர் பாரு, ரொம்ப சீரியஸ் சொல்றாரு, நீங்க நல்லா இருக்கீங்க, சந்தோஷப்பட்டு சொல்றேன், ரொம்ப ஹாப்பினா நிஜமா சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய என்னுடைய தம்பிகள் தங்கைகளுக்கு சொல்றேன், உலகத்திலேயே மிகப்பெரிய அழகு யாரு தெரியுமா? கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு நாம தாண்டா இந்த உலகத்துல மிகப்பெரிய அழகுன்னு நினைக்கிறான்ல, அவன் தான் சார் மிகப்பெரிய அழகு. செல்ஃப் லவ். உங்களை லவ் பண்ணுங்க நீங்க. இன்னைக்கு அது நிறைய பேருக்கு இல்லாம போச்சு. யாரோ ஒருத்தவங்க நீங்க அழகா இருக்கணும்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தாலே நம்ம தோத்து போயிருவோம் சார். அதுல நான் குண்டா இருக்கேன்னு எங்க வீட்டுக்காரர் வருத்தப்பட்டதே இல்லைண்ணே. அப்படியா? பக்கத்து வீட்டுக்காரே வருத்தப்படுறான். ஏன்? அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் 2 வீலர் எடுக்கிறார், நான் போய் பின்னாடி உட்கார்றேன், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கறான், என்ன பாய் காலையிலேயே லோட தூக்கிட்டு எங்க போறீங்கன்னா? என்னை பார்த்தா லோடு மாதிரியாடா இருக்கு. நானும் இந்த உடம்ப குறைச்சிடலான்னு டெய்லி வாக்கிங் போனேன் சார், 1/4 கிலோ கூட குறையல. அப்புறம் இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்றேன், லெமன், தேன், ஹாட் வாட்டர் இதெல்லாம் சொல்லுவானுங்க, ட்ரை பண்ணாதீங்க, அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லை. அரளி விதை ட்ரை பண்ணி பாரு. நான் குறைக்கலான்னு ட்ரை பண்றேன், நீ என்ன கரைக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, பிரிச்சு விடுவேன். ஆவியா வந்து 1/2 மணி நேரம் பேசிட்டு போவேன். இவ்வளவு ட்ரை பண்ணியும் உடம்பு குறையலன்னு வேற வழி இல்லாம மொட்டை மாடியில 8 போட்டு வாக்கிங் போனேன். 8 போட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கேன். கீழ இருந்து எங்க மாமனார் கத்துறாரு, இருக்க பில்டிங் இறங்குது, நீ இறங்கு முதல்லன்னாரு. எதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, விமர்சனமே இல்ல அப்படின்னா நம்ம ஏதோ தவறான வழிக்கு போறோம்னு அர்த்தம். விமர்சனம் இருந்தால் மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய செயல் சரியான செயலா இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட். நாம பண்ணக்கூடிய ஏதோ ஒரு நல்ல விஷயம் எங்கேயோ போய் யாரையோ குத்துதுன்னா நீ போற வழி சரிப்பா, நீ அந்த வழியை பிடிச்சு போன்னு சொல்ல கத்துக்கோங்க எல்லாருமே. நடுவர்களே, எல்லாத்தையும் விட விளையாட்டுன்னு சொன்னேன் இல்லைங்க. ஆமா. இப்ப நாளா ஸ்கூல் படிக்கும் போது நான் இன்னைக்கு என்னங்க எத்தனை கோல்டு மெடல் தெரியுமா நான் வாங்கியிருப்பேன். குகேஷ் மாதிரி நான் வாங்கியிருப்பேன், பிரஞ்ஞானந்தா மாதிரி வந்திருப்பேன், எல்லாரும் மாதிரி நானும் வந்திருப்பேன். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? அடிச்ச உரிய அண்ணே
ஓட்டப்பந்தயத்துல சின்ன பிள்ளையில நல்லா ஓடிட்டு இருந்தேன்னு. அதுக்கு எடுத்தது எங்க வீட்டு பாட்டின்னு. ஏன் என்ன சொல்லுச்சு? எங்க ஸ்கூல்ல ஓட்டப்பந்தயம் வச்சிருந்தாங்க. அப்ப நான் எங்க அப்பாட்ட வந்து சொன்னேன், அப்பா இந்த மாதிரி ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, நானும் ஓட வாடினேன். அதுக்கு இந்த கிளவி எங்க அப்பாவை பார்த்து சொன்னிச்சு, அனுப்பாதடா, இப்ப ஓடிட்டா அப்புறம் யாரு கூடயாவது ஓடிடுவான்னு. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, இதெல்லாம் எவனாவது கூட்டிட்டு போவானா? அழிச்சிருவாங்க வாழ்க்கைய. ஆனா இன்றைக்கு நானும் ஓட்டப்பந்தயம் ஓடுறேன்னு எங்க பாட்டிட்ட கேட்டேன். அப்புறம் என்ன சொன்னாங்க? பார்த்து மெதுவா ஓடுப்பான்னு. நடுவர் அவர்களே, எவ்வளவுதான் நீங்க விளையாட்டு பிள்ளைன்னு விளையாட்டுத்துறை அமைச்சரை சொன்னாலும் கூட இன்றைக்கு இத்தனை தங்க பதக்கங்களை வாங்கி தந்த அத்துணை தங்கங்களையும் நம்முடைய தமிழக அரசு கொடுத்திருக்கு. அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து இன்னும் நீங்க ஊக்கமா இருங்கன்னு சொல்லி இன்றைக்கும் விளையாட்டு பிள்ளை அல்ல, எல்லாருக்கும் விவரமான பிள்ளை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காருல்ல அண்ணன் உதயநிதி அவர்கள். எல்லாரையும் மோட்டிவேட் பண்றாருங்க, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு எப்பவுமே. அது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் இல்ல, எல்லாரையும் ஊக்கப்படுத்தி பழகணுங்க. அது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கடைசி தொண்டர் வரைக்கும் அந்த 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 குணம் இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே. எல்லாத்தையும் விட இன்னைக்கு சமீபத்துல எல்லா இடங்கள்லயும் என் உயிரினும் மேலான மேடை பேச்சு போட்டி, கிட்டத்தட்ட 17,000 பேர் பங்கெடுத்த போட்டி. அது 17,000 பேருங்க. அதுல 182 பேரை நிறைவா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேசும், எழுதும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் எதிர்த்து கேட்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஆணித்தரமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காருல்ல. எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் படிப்பிற்கும் எழுத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2026 உதிக்க போகிறது என்று சொல்லி உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனி வரக்கூடிய ஆண்டிலாவது அனைவரிடத்திலும் உண்மையாக இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம்? என்ன தானமா? உனக்கு அன்னதானம். என்ன தானம்? சேரண கந்தானம். அண்ணே கந்தானம். கந்தானம். கந்தானம், அன்னதானம், கடன் தானமா? கடன் தானம். சிவஞானம். இனி வரக்கூடிய ஆண்டிலாவது தயவு செய்து நல்ல வார்த்தைகளை தானமாக கொடுங்கள். யார் என்ன நல்ல செயல் செய்தாலும் பின்னே இருந்து உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் செயல்பட முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும் என்று நல்ல வார்த்தைகளை இனி வரக்கூடிய ஆண்டாவது நீங்கள் தானமாக கொடுங்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை.